ஓகே. ஸோ இன்னைக்கான கொஸ்டின் என்னன்னா, மேக்ஸ் சம் ஆஃப் பேர் வித் ஈக்குவல் சம் ஆஃப் டிஜிட்ஸ். ஸோ மேக்ஸ் சம் ஆஃப் அ பேர், மேக்ஸ் சம் ஆஃப் அ பேர் வித் ஈக்குவல் சம் ஆஃப் டிஜிட்ஸ். அதாச்சும் you are given a zero indexed array nums consisting of positive integers. You can choose two indices I and j such that I not equal to j, and sum of digits of the numbers num of I is equal to that of nums of j. Return the maximum value of nums of I plus nums of j that you can obtain over all possible indices I and j that satisfy the conditions. ஸோ அதாவது என்னன்னா, இப்போ இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஸோ என்ன பண்ணணும்னா, இப்போ 1+8 9 இருக்கு. 1+8னா 9. இப்போ அதே மாதிரி 4+3 7, அதே மாதிரி 3+6 9. ஏற்கனவே இங்கே நமக்கு 1+8 9 தான் வந்துச்சு இல்லையா? ஸோ ஏற்கனவே எனக்கு 9 வந்திருக்கு. ஸோ இப்போ 18, அந்த 9 வந்துட்டு 18ஆல் வந்தது. இங்கே இன்னொரு 9 வந்திருக்கு, அது வந்துட்டு 36ஆல் வந்தது. இப்போ 36 + 18 வந்துட்டு 54. ஸோ இதுதான் வந்துட்டு இருக்கிறதுலே மேக்ஸ் நம்பர். இல்லைன்னா இப்போ வேறு ஏதாச்சும், இப்போ இங்கே 4+3 7 வந்திருக்கு இல்லையா? ஸோ வேறு ஏதாவது சம் வந்துட்டு 7 வந்துச்சுன்னா, இப்போ இங்கே 7 வந்திருக்கு. இது ரெண்டையும் சம் பண்ணோம்னா எவ்வளோ வரும்னா 50 வரும். பட் ஆனால் இங்கே ஏற்கனவே நமக்கு இது ரெண்டும் சேர்ந்து 54 வந்திருக்கு. ஸோ 54 வந்துட்டு 50யோட பெருசுங்கனால நம்ம 54 நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம். ஸோ இப்போ அதே மாதிரி இங்கே எடுத்துக்கிட்டோம்னா 1+0 1, 1+2 3, 1+9 10. அதுக்காக நம்ம இப்போ திரும்பி 10 வந்துருச்சுல்ல, 10 + 1+0 1 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதோட கம்பேர் பண்ணக்கூடாது. 10, அப்புறம் 1+4 5. ஸோ எதுவுமே ரிட்டர்ன் ஆகாதனால, அதாச்சும் வேறு எந்த சம்முமே இதாகல. இங்கே பார்த்தீங்கன்னா 1+8 9 வந்திருக்கு. அதே மாதிரி இங்கேயும் 9 வந்திருக்கனால நம்ம ரெண்டையும் சம் பண்ணி 54 ரிட்டர்ன் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இங்கே எதுவுமே வரலன்னா, இப்போ 9 இங்கே இதாகல அப்படின்னா நம்ம 43 4+3 7, இது 7 15 ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். பட் இங்கேயும் 7 வரல, 7ம் வரல, 36ம் வரல. அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ணியிருப்போம்னா இங்கேயும் -1 ரிட்டர்ன் ஆகிருக்கும். ஓகே. ஸோ இப்போ இதுதான் கொஸ்டின். ஸோ இது சிம்பிளாக எப்படி பண்ணலான்னா, ஹேஷ் மேப்பில் நம்ம ட்ராக் பண்ணிக்கலாம். ஹேஷ் மேப் யூஸ் பண்ணி கீஸை வந்துட்டு நம்ம சம்மில் வச்சுக்கலாம். ரைட் சைடு வந்துட்டு வேல்யூஸ், அதாச்சும் வேல்யூஸில் வந்துட்டு நம்ம இது வச்சுக்கலாம், இந்த நம்ஸ் ஆஃப் ஐ. ஓகே. ஸோ தட் நம்ம ட்ராக் பண்ண முடியும். ஏன்னா இப்போ திரும்பியும் எனக்கு இங்கே 9 வருதுங்கிறப்போ நான் எப்படி, நான் இதுக்கு முன்னாடி 9 வந்திருக்கான்னு எனக்கு நான் கண்டுபிடிப்பேன்னா, இஃப் ஹேஷ் மேப் டாட் கண்டெய்ன்ஸ் போட்டு இந்த 9 போட்டேன்னா ஏற்கனவே இருக்கு, அதனோட வேல்யூ 18 அப்படின்னு நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுவேன், 18 + 36 54 அப்படின்னு நான் சொல்லி போட்டுருவேன். ஓகே. எஸ். ஸோ அதனால் நான் இங்கே ஹேஷ் மேப் யூஸ் பண்ணி தான் இந்த கொஸ்டின் எழுத போகிறேன், சால்வ் பண்ண போகிறேன். ஸோ லெட்ஸ் சி. ஹேஷ் மேப் எழுதியாச்சா? அடுத்து I equal to 0, I less than, இந்த அரே ஃபுல்லாக நான் ட்ராவர்ஸ் பண்ணணும், I ப்ளஸ் ப்ளஸ். ஓகே. ஸோ இப்போ இந்த அரே ஃபுல்லாக ட்ராவர்ஸ் பண்ணி என்ன நான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும்னா, இந்த சம் ஆஃப் நம்பர்ஸ், சம் ஆஃப் ஈச் டிஜிட் கண்டுபிடிக்கணுமா? ஸோ என் சம் ஈக்குவல் டு சம் ஆஃப் டிஜிட்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் எழுதிக்கலாம். ஸோ இந்த ஃபங்க்ஷனில் வந்துட்டு நம்ம இந்த 1+8 அப்படி அந்த டிஜிட்டில் இருக்கிற எல்லா, அந்த நம்பரில் இருக்கிற எல்லா டிஜிட்டையும் நம்ம சம் பண்ணி இது பண்ணிக்கலாம். இன்ட்டு சம் ஆஃப் டிஜிட், ஏன்னா நம்ம இன்டீஜர் தான் ரிட்டர்ன் பண்ணணும். ஏன்னா இங்கே நம்ம இன்டீஜர் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ இன்டீஜர் தான் ரிட்டர்ன் பண்ணணும். அந்த ஃபங்க்ஷன் நேம் வந்துட்டு சம் ஆஃப் டிஜிட்டு உள்ள ஒரு நம்பரை பாஸ் பண்ணணும். என்ன பண்ணணும்னா ஒரு சம் வச்சுக்கணும். while பாஸ் பண்ணுற நம்பர் வந்துட்டு 0 ஆகாத வரைக்கும், 0வோட பெருசாக இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம்னா சம் ப்ளஸ் ஈக்குவல் டு நம் mod 10. ஸோ இப்போ mod 10 போடுறப்ப என்ன ஆகும்னா, இப்போது 18 இருக்கு இல்லையா? ஸோ 18 mod 10 போடுறப்போ 8 மட்டும் தனியாக
எடுத்து சம்மில் ஆட் ஆகும். சம் வந்துட்டு இப்போ இனிஷியலாக 0 இருக்குது, சம் வந்துட்டு இப்போ 8 ஆகும். அடுத்து நம் ஈக்குவல் டு நம் பை 10. இப்போ 10ஆல் டிவைட் பண்ணிடலாமா? இப்போது அந்த 8 போயிடும், 1 மட்டும் இருக்கா. ஸோ இப்போ திரும்பியும் அந்த 1 வந்துட்டு இப்போ சம்மோட ஆட் ஆகும். ஸோ 8 + 1 9. அவ்வளோதான். இது இப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு இதில் நம்ம ரிட்டர்ன் சம் போடணும். ஓகே, இப்போ வந்துட்டு நமக்கு இங்கே சம் இருக்குது. அதாச்சும் ஒவ்வொரு டிஜிட்டோட சம்மும் இதில் இருக்குது இந்த சம்மில். நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ நம்ம சம் கிடச்சிருச்சு இல்லையா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், அது ஏற்கனவே ஹேஷ் மேப்பில் இருக்கான்னு நம்ம செக் பண்ணணும் இல்லையா. இருந்துச்சுன்னா நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஹெச்எம் டாட் கண்டெய்ன்ஸ் கீ சம் இருக்கா அப்படின்னு நான் செக் பண்ணுறேன். சம் இருந்துச்சுன்னா நான் வந்துட்டு அதில் ஆட் பண்ணிக்குவேன். இல்லைன்னா என்ன பண்ணணும், இல்லைன்னா ஹேஷ் மேப்பில் நான் போட்டுருவேன். ஹேஷ் மேப் டாட் போட் சம் கமா நம்ஸ் ஆஃப் ஐ. ஓகே, ஸோ ஏன்னா இப்போ 18 வந்துட்டு ஹேஷ் மேப்பில் ஃபஸ்ட் டைம் வர்றப்ப இருக்காது. ஸோ அப்போ ஃபஸ்ட் டைம் வர்றப்ப இல்லைன்னா இப்போ என்ன பண்ணணும், நான் ஹேஷ் மேப் டாட் போட்டு ஹேஷ் மேப்பில் நான் போடணும். என்னென்னா 9, 18 இப்போ ஹேஷ் மேப்பில் போட்டிருப்பேன். ஓகே, ஸோ அதே மாதிரி 43 அது மாதிரி தான் வரும். ஸோ 36 வர்றப்போ 3 + 6 9 ஏற்கனவே இதுக்குள்ளே இருக்குது. இதுக்குள்ளே இருக்கிறப்போ நான் என்ன பண்ணலான்னா ஓகே 36 ப்ளஸ் இதை நான் வந்துட்டு 18 அதுதானே 54. ஸோ ஓகே கரெக்ட். ஸோ என்ன பண்ணலான்னா 36 + 54 36 + 18 வந்துட்டு 54 இருக்கு இல்லையா. ஸோ அதை வந்துட்டு நான் போட்டுக்கலாம். ஆனால் நான் இன்னொரு கண்டிஷனும் நான் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இவனுங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பேர், அதாச்சும் 2 நம்பர் தான் ரிட்டர்ன் பண்ணணும். இப்போது சப்போஸ் திரும்பியும் இங்கே ஒரு என்ன சொல்லலாம், ஒரு 90 இருக்குன்னு வைங்களேன். 9,90 90 இருந்துச்சுன்னா 9 + 0 9 தான். ஸோ அதுவுமே பெரிய நம்பர். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா அப்போ வந்துட்டு நம்ம இந்த அப்ரோச் ஃபாலோ பண்ணோம்னா 18 + 36 + 90 அப்படின்னு சொல்லிட்டு 3 நம்பர் ஆட் ஆயிரும். ஸோ அதை நம்ம தடுக்கிறதுக்கு நம்ம இங்கே என்ன பண்ணலான்னா ஒரு மேக்ஸம் சொல்லிட்டு ஒரு வேல்யூ வச்சுக்கலாம். இங்கே ஏன் -1 ரிட்டர்ன் பண்ணுறேன்னா இங்கே எந்த வேல்யூவும் அந்த மாதிரி இல்லைன்னா இப்போ -1 நான் ரிட்டர்ன் பண்ணணும், அந்த பேரே ஃபைன் பண்ண முடியலன்னா சேம் சம்மோட. ஸோ இப்போ நான் மேக்ஸம் ஈக்குவல் டு math dot max of maxsum comma nums of I plus hm dot get sum. ஸோ என்னன்னா ஏற்கனவே 9 இருக்குன்னு பார்த்துட்டோம். இந்த 9 வந்துட்டு ஹேஷ் மேப்பில் இருக்குது. இப்போ இந்த 36 வர்றப்போ 3 + 6 9 நம்ம இங்கே கிடச்சிருக்கோம். ஸோ 9 வந்துட்டு இந்த ஏற்கனவே ஹேஷ் மேப்பில் இருக்கும். எதனால் இங்கே ஏற்கனவே 18ஓட சம் வந்துட்டு 9ன்னு சொல்லி போட்டிருக்கோம் இல்லையா. ஸோ இருக்குது. ஸோ இப்போ மேக்ஸமில் என்ன பண்ணுறேன்னா மேக்ஸம் ஆஃப் -1 கமா நம்ஸ் ஆஃப் ஐ, அதாவது இப்போ கரண்ட்டாக என்ன நம்பர் இருக்குன்னா 36 ப்ளஸ் hm டாட் கெட் சம். இந்த சம் கெட் 9. ஸோ இங்கே வந்துட்டு 9, 18 இருந்திருக்குமா, இதனால் ஏற்கனவே நம்ம போட்டிருப்போம். ஸோ 9, 18ல் 18 எடுத்துக்கோம். ஸோ இதனோட வேல்யூ வந்துட்டு 18, இதனோட வேல்யூ வந்துட்டு 36. ஸோ இப்போ 54. ஸோ 36 + 18 வந்துட்டு 54 ஆகிடும். இப்போ மேக்ஸிமம் வந்துட்டு -1 தான் இருக்கும் இனிஷியலாக. ஸோ -1 பெருசா இல்லை 54 பெருசா? 54 இல்லையா. ஸோ அதனால தான் எனக்கு இந்த எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு -1 ரிட்டர்ன் ஆகாது. ஓகே, இப்போ நம்ம மேக்ஸிமம் இது பண்ணிட்டோம். இப்போ ஹேஷ் மேப் நம்ம அப்டேட் பண்ணணும் இல்லையா. ஹேஷ் மேப் டாட் போட் சம், அந்த சம்முக்கு இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும்னா இருக்கிறதுலே பெரிய வேல்யூ தான் எடுக்கணும். ஸோ இப்போ நம்ம என்ன போடலாம், 18 போடலாமா, இல்லை 36 போடலாமா, இல்லை 54ன்னு போடணுமா இந்த சம்முக்கு? எஸ் பண்ணலாமா.
ஸோ இப்போது 36ன்னு இல்லை 18 + 36 54ன்னு நான் போட்டேன்னா அடுத்த டைம் வந்துட்டு என்ன சொல்லலாம், போட்டு பார்த்துடலாம் நம்ம பேசாமல். ஓகே, இருங்க ட்ரை பண்ணலாம். ட்ரை ரன் பண்ணி பார்த்தா தெரியும். 18 43 36 17 18 43 36 17. ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு சரி இல்லையா? ஸோ இப்போ ஹேஷ் மேப் வந்துட்டு 9க்கு 18 இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு 9 வந்துட்டு ஹேஷ் மேப்லேயே இருக்காது. அடுத்து 43 வர்றப்போ எப்படி இருக்கும்னா 7க்கு 43 அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அதே மாதிரி திரும்பி 36 வர்றப்போ திரும்பி 9 இருக்கா? ஸோ 9 வந்துட்டு இங்கேயே ஏற்கனவே இருக்குது. ஸோ இப்போ நான் ஹேஷ் மேப்பில் இந்த வேல்யூ நான் என்னன்னு வைக்கணும், இந்த இடத்துல நான் 18 வச்சுருக்கணுமா, இல்லை நான் 43ன்னு வைக்கணுமா, இல்லை 54ன்னு வைக்கணுமா? ஸோ அப்படி அதைத்தான் நான் இப்போ பண்ணணும், யோசிக்கணும். ஸோ 18 வச்சா என்ன இஷ்யூ வரும்? 18 வச்சா என்ன இஷ்யூ வரும்? ஓகே, 18 வச்சோம்னா நம்ம இங்கே இருக்கு இல்லையா, என்ன hm.getsum. ஸோ ஒவ்வொரு டைமுமே நம்ம வந்துட்டு இந்த சம் வந்துட்டு ஓகே இங்கே 9, இப்போ 9ஓட சம்மெல்லாம் எடுக்கணும்னா எனக்கு வந்துட்டு இந்த 18 தான் வரும். ஓகே, ஸோ இப்போ நான் 19 ஃப்யூச்சரில் வர்றப்போ, அதாவது இங்கே வந்துட்டு நான் ஃப்யூச்சரில் 90 அப்படின்னு சொல்லி ஒன்று வந்துச்சுன்னு வைங்களேன். ஸோ இப்போ நான் 9 என்ன இங்கே இதுக்கு அவுட்புட் வரணும் அப்போது? ஸோ இங்கே 9 வந்துட்டு 9 + 0 9. ஸோ இங்கே 36ம் இதுதானே 9 கொடுக்குதா? ஸோ 90யும் 36ம் சேர்ந்தோம்னா 6 12 126. இதான பெரிய நம்பர். 54 விட இதான பெருசு. ஸோ அப்போ நான் எனக்கு இங்கே 126 தான் எடுக்கணும். ஸோ அப்போ நான் இங்கே என்ன பண்ணியிருக்கணும்னா 18லேயும் 36 ரெண்டுக்கும் எது மேக்ஸோ அதைத்தான் நான் இதில் சேவ் பண்ணி வச்சுருக்கணும் ஹேஷ் மேப்பில். ஓகே, 36. ஸோ 18 36ல் ரெண்டில் எது பெருசுன்னா 9க்கு 36, 7க்கு 43. ஸோ திரும்பியும் ஓகே, ஸோ இப்போ திரும்பியும் 17 வந்துட்டு 7 + 1 8 எதுவுமே இல்லை. ஸோ 8 17 இப்படி தான் வந்திருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம 9க்கு 36ன்னு போடுறதுனால நம்ம என்ன பண்ணியிருக்கணும்னா math.max of nums of I, hashmap.get hashmap.get sum. ஸோ இது ரெண்டில் எது பெருசோ அதை மட்டும் நம்ம ஹேஷ்மேப்பில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ தட் ரிட்டன் மேக்ஸிமம், ஸோ தட் நம்ம அடுத்த நம்பர் எடுக்கிறப்ப நமக்கு மேக்ஸிமம் நம்பர் தான் பிக் ஆகிருக்கும். எத்தனை நேரம் வரப்போகுது நினச்சேன். ஓகே, இதெல்லாம் பாஸ் பண்ணியிருக்கணும் இல்லையா நம்ம nums of I. ஓகே, இங்கே ஒரு இன்டீஜர் பாஸ் பண்ணுவோம், ஏன்னா இங்கே ஒரு இன்டீஜர் எக்ஸ்பெக்ட் பண்ணுது இல்லையா. என்ன மிஸ்ஸிங் ஸ்டேட்மெண்ட்டு நம்பர் 16ல் Control X, இதுக்கப்புறம் நான் பேஸ்ட் பண்ணியிருக்கணும். ஓகே, மேக்ஸிமம் ஸ்கோப்பில் இல்லையா? மேக்ஸிமம் ஏன்? ஓகே, நான் வந்துட்டு இதை நான் இதுக்குள்ளே வச்சிருக்கிறது தப்பு. ஏன்னா ஸ்கோப் இருக்கு இல்லையா, இப்போ ஃபார் லூப்புக்குள்ளே மட்டும்தான் என்னால் இந்த மேக்ஸிமம் ஆக்சஸ் பண்ணியிருக்க முடியும் ஃபார் லூப்பில் போட்டேன்னா. அதனால தான் நான் ஃபார் லூப்புக்கு வெளியே போடுறேன்.
ஆ அவ்வளோதான். வேணா இன்னொரு டைம் நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, 8 43 36 17 இல்லையா? ஸோ இது என்ன பண்ணுறேன்னா நான் இது ஒவ்வொரு நம்பருக்கும் சம் கண்டுபிடிச்சி அதை ஹேஷ் மேப்பில் ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ இதுக்கு வந்துட்டு 9 இருக்கா. ஸோ ஃபஸ்ட்டு நான் இதை 18 ஸ்டோர் பண்ணியிருப்பேன். ஸோ அதே மாதிரி 43க்கு சம்மு 7, இதனோட இது 43 ஹேஷ் மேப் எப்படி ஸ்டோர் பண்ணியிருப்பேன். இது வந்துட்டு 3 + 6 again 9. ஸோ அதாவது இதுக்குள்ளே இருக்கா. ஸோ இதுக்கு இங்கே வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா இப்போது 9 அப்படியே வச்சுக்குவேன். இப்போ 18 பெருசா 36 பெருசா? 36 தானே பெருசு. ஸோ அதனால் 18க்கு பதிலாக 36ன்னு ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். ஸோ அதே மாதிரி அடுத்து 17 வந்துட்டு 7 + 1 8. 8 இதுக்கு முன்னாடி இல்லை. ஸோ அதனால் புதுசாக இன்சர்ட் பண்ணுறேன். 8க்கு வந்துட்டு 17. ஸோ யா ஓகே, நான் இப்போ நான் இங்கே ஓவர் ரைட் பண்ணுறேன் இல்லையா. 18க்கு பதிலாக 36ன்னு நான் வச்சுருக்கேன் இல்லையா. ஸோ அப்போவே நான் என்ன பண்ணியிருப்பேன்னா மேக்ஸிமம் கண்டுபிடிச்சிருவேன். ஸோ எப்படின்னா மேக்ஸிமம் வந்துட்டு இதுக்கு முன்னாடி -1 வச்சுருப்பேன். ஸோ 18 + 36 -1 பெருசா இல்லை 18 + 36 பெருசா அப்படின்னு நான் சொல்லி செக் பண்ணுவேன். ஸோ 18 + 36 தான் பெருசு -1 விட. அதுதான் 54ன்னு சொல்லிட்டு மேக்ஸிமமில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகே, ஸோ சப்போஸ் இந்த 54ங்கிறது வந்துட்டு சப்போஸ் இந்த 9 வந்துட்டு திரும்பி எங்கேயுமே வரவே இல்லை அப்படின்னா அப்போ என்ன ஆயிருந்திருக்கும் அப்படின்னா எனக்கு வந்துட்டு இந்த மேக்ஸிமம் ஓவர் ரைடே ஆயிருக்காது. -1லேயே இருந்திருக்கும். அப்போ -1 வந்திருக்கும். ஸோ இங்கே 17ஓட இன்னொரு நம்பரும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சாரி, இது வந்துட்டு 17 இல்லை. பரவாயில்ல, நம்ம இதுக்கு போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ இப்படி தான் நம்ம ட்ரை ரன் பண்ணி இந்த கோடை சால்வ் பண்ணுறோம்.